வந்து தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வந்தோடனே ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இந்த மாதிரி காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் எங்கள் மாமா தான் உள்ளே போய் பயப்படுறாரு அப்படின்னோடனே, பின்ன அவர் பண்ணது கொஞ்சம் நெஞ்சமா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு. காவேரி வந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே விஜய் வந்து காவேரி சொல்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே மார்னிங் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து கேட்குறாரு, எங்கே போனார் உங்கள் வீட்டுக்காரர், கொஞ்சம் நேரமாக காணோம், எங்கே போனார், காலையிலேருந்து நான் அவரை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மாமாவா, மாமா அவங்க அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு, நில பிரச்சனைங்க, அதான் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம குமரனோட அம்மா வந்து வராங்க. என்னத்த திடீர்னு வந்திருக்கீங்க, நான் வந்தது இருக்கட்டும், 4 நாள் ஆச்சு, நீங்கள் வந்து இன்னும் வந்து எட்டி பார்க்கல. 4 நாளா, நீங்கள் வேறு அத்தை, நேற்று தான் அத்தை வந்தோம், தேவையில்லாமல் 4 நாள் ஏன் அத்தை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, சரி சரி இருக்கட்டும், அங்கே வந்து எட்டி பார்த்தீங்களா, நீங்கள் பாட்டு இங்கே இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, அதான் வந்துட்டீங்கல்ல நீங்கள், நான் வந்தால் சரி சரி என்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க, கூல்ட்ரிங்க்ஸாக சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்தாங்க அத்தை நீங்கள் குடிங்க அப்படி குடிக்கிறேன். ஐயே என்னடி இது நல்லாவே இல்லை, சுத்தமாக உப்பு சப்பு எதுவுமே இல்லை, என்னடி இது போடுற நீ, பார்த்தீங்களா இவனுங்க இப்படி தான் சமையலை பண்ணுவானுங்க, ஆனால் வந்து சமைக்க தெரியும் மாதிரி பில்டப் பண்ணுவானுங்க, எங்களை மாதிரி யாருமே இல்லைன்னுவானுங்க. இவன் என்ன பண்ணுவா, அவங்க அக்காவை பற்றி சொல்லுவா, ஐயோ என் அக்கா மாதிரி யாருமே சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரும் வந்து அந்த யூடியூப் இருக்குல்ல, அதை பார்த்து தான் சமைப்பாளுங்க, எங்களை மாதிரிலாம் சமைக்க முடியுமா இவங்களால அப்படி சொல்லிட்டு கேட்டு சொன்னோன்னே, அப்படியே வந்து காவேரி பார்க்குறாரு. காவேரிக்கு செம்ம கெடுப்பா, இந்த அத்தை இருக்குது ஏதாவது உளறிட்டு அவமானப்படுத்துதே, அசிங்கப்படுத்தி விடுதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இப்படி போட்டு கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை போதும் அத்தை பேசுதே, நீ கம்முனு ரெடி, உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல வேணாமா, இவன் மட்டும் சும்மா இருப்பாளா, இவளுக்கு ஒரு சமைக்கவும் தெரியாது, சும்மா சுற்றி சுற்றி வந்துன்னு இருப்பா, அவங்க அக்கா சமைச்சதை சாப்பிட்றது தான் லாய்க்கு அப்படின்னோடனே, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்றாரு விஜய். உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. ஐயோ இந்த அத்தை இருந்தால் நம்ம வீட்டு விஷயங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் காவேரி முடிக்கிறாங்க. காவேரி பார்த்து பார்த்து ரசிச்சிட்டே இருக்காரு விஜய். காவேரி வந்து ஐயோ என்னதா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து ரசித்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அடுத்து வந்து அவங்க அத்தை சொல்லிட்டு இருக்காங்க, இவளுங்க இப்படி தான்ப்பா, விடுங்க இவளுங்களே, சரிப்பா தம்பி நம்ம வீட்டுக்கு வர்றது ஆக்கி அரிசி போடுவேன்ல, இங்கே இருந்தால் எப்படிப்பா அப்படின்னா, வரேங்க கண்டிப்பாக வரேன். சரி லேண்டு மேட்ருனுங்களே என்ன விஷயம், அதுவாப்பா ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்குப்பா, நம்மளோட லேண்டை கூட அவன்துன்றான், அது எப்படிங்க சொல்ல முடியும், யாருக்கும் எதுவுமே சொல்ல முடியாது, அதை பார்த்துக்கலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நிஜமா தம்பி, ஆமாம் இந்த லைனில் தான் அவர் இருக்கார் அத்தை அப்படின்னோடனே, ஓ அப்படியா, ஆமாம் எங்களுக்கு இதே லைன் தானே, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம அதை முடிச்சிடலாம் விடுங்க அப்படி சொல்லி சொன்னோம். ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க அவங்க அம்மா. அடுத்து வந்து மழை வர மாதிரி இருக்கே அப்படி சொல்லி சொன்னோன்னே, உடனே காவேரி வந்து அக்கா அப்படின்றாங்க. உடனே வந்து ஏய் வேணாண்டி அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது, 2 பேரும் போய் நனைகிறோம் போதுமா அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. 2 பேரும் குழந்த மாதிரி ஜாலியாக நனைகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவளுங்க 2 பேரும் இப்படிதாம்மா, அதுவும் குடும்பமே நனையும் வேற, இந்த குடும்பம் இருக்குதே நல்லா மழையில் நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் ஜுரத்தில் பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து ஒரே காமெடியாக இருக்குது. விஜய் பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. ஏங்க நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் வாங்க அப்படின்னோடனே, ஐயோ வேணாமா அக்கா தங்கச்சிங்க நீங்கள் 2 பேருமே நினைங்கம்மா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு குமரனும் விஜயும். வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, நம்ம போதும் போதும் நனைஞ்சது உடனே போகலாம், இல்லைனா அத்தை நம்ம குடும்பத்தை மொத்தத்தையும் இழுத்துட்டு அவர்கிட்ட வச்சிரும். ஆமாடி ரொம்ப பேசுகிறாங்கடி அப்படின்னோடனே, எனக்கு தான் தெரியுமே அவங்கள பற்றி தான், சரி சரி வா முதல்ல போகலாம், போனேன்னா இல்லைலாம் அவ்வளோதான்க்கா, எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவாங்க, அங்கே பார்த்தியா எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு. காவேரி வந்துட்டு அத்தை என்னென்ன சொன்னீங்க அப்படின்னோடனே, எல்லா விஷயமும் சொல்லியாச்சு, உன்னை பற்றி நிறைய மேட்ரு இருக்குது காவேரி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். ஐயோ என்ன சொன்னாங்களோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு காவேரி முடிக்கிறாங்க. இதோட முடியுது.